ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக் லைஃப் மினி ரிவ்யூ. கமலஹாசன் தக் லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி பார்ப்போமா. ஸோ புதுடெல்லியில் நம்ம கமலஹாசன் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காப்புல. ஸோ கமலஹாசன் கூட இருக்கிற இன்னொரு நபரால், அந்த மூணாவது நபரால் சிம்புவோட அப்பா வந்து சாகடிக்கப்படுகிறார் வேணும்னே. ஸோ வேறு வழி இல்லாமல் கமலஹாசன் சிம்பு வந்து ஒரு தத்துப்பிள்ளையாகவும் கூட பிறக்காத தம்பியாகவும் வச்சு அழகிறாரு. அந்த மூணாவது நபர்னு சொன்னல, அந்த மூணாவது நபருக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் கமலஹாசன் தலையிட போய் ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழல் வருது. அப்போ வந்துட்டு கமலஹாசனுக்கு அடுத்த இடத்துல அந்த மூணாவது நபர் தான் வருவான்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் கடைசியில் பார்த்தா அது சிம்புக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போவார். அந்த காண்டில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கமலஹாசனுக்கும் சிம்புக்கும் சண்டையை மூட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடுறாங்க. இந்த பிரிவில் வந்துட்டு கமலஹாசன் சின்ன வயசுலேயே சிம்புக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பார், தான் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு. அப்படி அவர் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா, இந்த மூணாவது நபர் தான் வேணுக்குன்னே நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிருக்காருங்கிற காரணத்தை சிம்பு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதையே. ஸோ ஏஆர் ரஹ்மான் அந்த சிங்கிச்சா சாங்கை தவிர வேறு எந்த பாட்டுமே பெருசாக கேட்குற மாதிரி தெரியலை. ஸோ மணிரத்னம் சக்தி சுகந்த பானம் பார்ட் 2 எடுத்து வச்சுருக்காப்புல தக் லைஃபாக. அவ்வளோதான் சொல்லணும்.